ஹே கைஸ், குட் மார்னிங். நான் திருமலை ரன்னிங் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து 12 கிலோமீட்டர் ஜோன் 2 ரன்னிங். ஜோன் 2 ரன்னிங்னா ஒன்றும் இல்லை, ஹார்ட் ரேட் பேஸ் பண்ணி ஓடுறது. என்னோடய ஜோன் 2 ஹார்ட் ரேட் வந்து 145 கீழே ஓடணும். அதுதான் இன்றைக்கி டார்கெட்டு. இன்றைக்கி ரன்னிங் வந்து 1 மணி நேரத்துக்கு இருக்க போகுது, 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்க போகுது. அதனால தான் இன்றைக்கி வெளியே வந்துட்டேன். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே வரைக்கும் போகுதுன்னு தெரியல. எங்கே 6 கிலோமீட்டர் முடியுதோ அங்கேருந்து ரிட்டர்ன் எடுத்து வர போகிறோம். அவ்வளோதான். பார்ப்போம். ஸ்டே ஹார்ட் கைஸ். கைஸ், நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. ஐ லவ் ஆர்ஜே. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் see எவ்வளோ தூரம் போக போகிறோன்னு தெரியல. முடிஞ்சால் கடைசி வரைக்கும் பாருங்கள். Let's go. Guys, 1K heart rate 130, 2K heart rate 139. Guys, வாட்ச் சொதப்பிருச்சு. கைஸ், வாட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்கு, என்னன்னு தெரில. ஸ்ட்ராவால் வந்து ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹார்ட் ரேட்டில் இன்றைக்கி 6 பேஸில் ஓட போகிறேன். 6 பேஸ் தான் என்னோடய ஜோன் 2 பேஸு. அதிலே ஓட போகிறேன். வாட்ச் சொதப்பிட்டான் கைஸ். 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர். கிரவுண்டில் தான் ரொம்ப குளிருது போல். வெளியெல்லாம் அவ்வளோ குளிரில். இங்கே ஆள் நம்மளோட அதிகமாக இருக்குல்ல, அதனால குளிரில் போல். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. 5 கிலோமீட்டர் கைஸ், கோயிங் ஸோ ஸ்மூத். 6 கிலோமீட்டர் முடிஞ்சு யூட்டன் எடுத்தாச்சு. ஹெடிங் பேக் டு ஆர்ஜே. 7 கிலோமீட்டர் முடிஞ்சு கைஸ். ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் டு கோ. லெட்ஸ் கோ. 9 கிலோமீட்டர். ஜஸ்ட் லாஸ்ட் 3. லெட்ஸ் கோ. கிலோமீட்டர் கைஸ், லாஸ்ட் 1 கிலோமீட்டர் டு கோ. நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 400 மீட்டர் இருக்குது முடிக்கிறதுக்கு. கைஸ், 12 கிலோமீட்டர் ஈஸியாக முடிஞ்சு 6 பேஸில் ஓடிருக்கேன். கைஸ், இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்சில் ட்ராக் பண்ணேன். அது என்னன்னே தெரியல. ஒரு டைம் ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பம் செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் டைம் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் ஸ்ட்ராவில் ஆன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஹார்ட் ரேட் பேஸ் பண்ணி தான் ஓடலான்னு நினச்சேன். நான் 6 பேஸில் ஓடினா எனக்கு வந்து ஹார்ட் ரேட்டு கொஞ்சம் 150, 155 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வாட்ச் சொதப்பிருச்சு. அதனால் திரும்ப ஸ்ட்ராவில் மொபைலில் ட்ராக் பண்ணதால் ஹார்ட் ரேட் ட்ராக் பண்ண முடியல. இந்த வாட்ச் தாங்க மட்டி வாட்ச்சு. 1700 கொடுத்து வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்னு தெரில. இது வாங்கினதுக்கு இன்னும் அந்த காசை ஷூவில் போட்டு ஒரு நல்ல ஷூவை வாங்கியிருக்கலாம் போல். ஒரு நல்ல ஹார்ட் ரேட் மானிட்டர் வாங்கணும். அதெல்லாம் எவ்வளோ தெரியுமா? லைக் அதெல்லாம் 15,000 மேலே சொல்கிறாங்க நல்ல ஹார்ட் ரேட் மானிட்டர்லாம். பார்க்கலாம், வாங்கலாம் சீக்கிரமாக. இன்றைக்கி வந்து வெளியே ஓடிருந்தேன். ஏன் இன்றைக்கி வெளியே ஓடணுன்னா, இன்றைக்கி வந்து 12 கிலோமீட்டர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ஓடுவேன். கிரவுண்ட்லேயே ஓடிட்டு இருந்தால் லைக் ஒரு மாதிரி அதிலே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெளியே போயிட்டு 12 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தேன். கோத்ரோடு வரைக்கும் போயிருந்தேன் வார்ஜிலிருந்து. நான் வந்து ஒரு 3 hour 30 minutesக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சிருக்கேன் 5 பேஸில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம், என்ன நடக்குதோ நடக்கலாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். என்னோடய ஃபஸ்ட் மேரத்தான் எப்படி பண்ணாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் மேரத்தான் வந்து அது வரும்போது பார்த்துக்கலாம். இந்த மேரத்தான் வந்து ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு முடிக்கிறேன்.